கர்த்தராகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் யாவருக்கும் இந்த மாலையில் வாழ்த்துதலையும் கர்த்தரின் ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்றும் உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். இப்பொழுது நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இங்கே ஒரு பிரசங்கத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, குறிப்பாக தாயின் கருவிலேயே தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட யோவான் இப்படி ஒரு பிரசங்கம் எடுக்கிறார். எல்லாரும் என்ன செய்யணும்? மனம் திரும்பணுங்கிறது தேவனுடைய சித்தம். கடவுளுடைய விருப்பம் என்னன்னா, ஒருவரும் கெட்டு போறது தெய்வ சித்தம் அல்ல. யாராவது ஒரு பெரியவரோ சிறியவரோ கெட்டு போகக்கூடாது என்பதில் கர்த்தர் மிகுந்த கவனம் உள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் இந்த நிமிஷம் வரை கர்த்தர் பொறுமையாக இருக்கிறார், சாந்தம் உள்ளவராக இருக்கிறாரு, அமைதல் உள்ளவராக இருக்கிறார். சில நேரங்களில் நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு பெரிய கோபம்லாம் வருது. ஏன் கடவுள் இன்னும் அப்படியே பொறுமையாக இருக்கிறாரு? ஏன் கடவுள் இன்னும் செய்யவே மாட்டேங்கிறாரு? அவர் கோபமே வரலையா? இப்படிலாம் சில சம்பவங்களை பார்க்கும்போது நமக்கு அந்த உணர்ச்சிகள் வந்துகிட்டே இருக்குது. வரதா வரலையா? என்ன அலெக்ஸு, வரதா இல்லையா? சில நேரத்தில் கடவுளுக்கு இருக்கிறாரா அப்படிங்கிற கோவம்லாம் நமக்கு வருது. என்ன, எனக்கு ஒண்ணுமே ஆண்டவர் செய்யலையே, அப்படி என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கலையே, இன்னும் சிலருக்கு துன்மார்க்கெல்லாம் இப்படி இருக்கிறான், நான் ஏன் இவ்வளவு பாடுகள் இருக்கணுமா, அப்படிலாம் கேள்விகள் வரும்போது, அந்த எண்ணங்கள் வரும்போது கோபம் நிறைய வருது. ஆனா தேவனுடைய மனதில் என்ன இருக்குதுன்னா, ஒருவனும் கெட்டு போகவே கூடாது. அதனால துன்மார்க்கன் பாருங்க, நீதிமான விட துன்மார்க்கன் கொஞ்சம் ஆயுசனால கூட்டி கொடுக்கிறாரு, கொஞ்சம் கூட்டிலாம் கொடுக்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, துன்மார்க்கனுடைய முடிவு சடிதில் வரணும்னு சொல்றாரு. அது அவனுக்கு பல வாய்ப்புகளை கொடுத்து அவன் மனம் திரும்பலைன்னா அவனுக்கு அவன் முடிவு பயங்கரமா இருக்குது. இன்னும் சிலருக்கு பாருங்க, வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. சரி, இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும், எப்படியாவது மனம் திரும்புவானே. என்ன, அவர் உண்டாக்கிறவர் பாருங்க, உண்டாக்கிறவருக்கும் மற்றவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஒரு தோட்டத்தை உண்டாக்குறோம், அந்த தோட்டத்தை உண்டாக்கிட்டு திடீர்னு ஒரு வேலைக்காரன் வர்றான். வந்த உடனே நம்ம வைத்து வளர்க்குற தோட்டத்தில் ஒரு செடியை டக்குன்னு பிடிங்கி போட்டவன் நமக்கு எப்படி இருக்குது? அவன் நினைக்கிறான், இது ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம தானே இருக்குது, இதை பிடிக்கிட்டா அடுத்தது நல்லா வருமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல என்ன செய்யறான், அதை பிடிக்கி போட்டுறதான். ஆனா அந்த தோட்டத்து எஜமானுக்கு எப்படி இருக்குது? அது பார்த்த உடனே ரொம்ப கோவம் வருது. யாரை கேட்டு இதை பிடுங்கண்ணா? ஏன்னா அதை வைத்தவன் நான், அது காசு கொடுத்து வாங்கி அதற்கு எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளுக்கு எவ்வளவு உரம் போட்டிருக்கிறேன், தண்ணீர் விட்டுருக்கிறேன், அதை சேத வராதபடிக்கு. அது கனியை கொடுக்கல, ஆனா அதுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு நான் அதை வேலையிடத்துக்கு பாதுகாத்து இருக்கிறேன். உண்மையா இல்லையா? ஒரு தொட்டியில் ஒரு செடி வளர்க்குறோம், ஏன்னா அதை ஒரு யாராவது கையை வச்சுட்டு, ஒரு மாடு கையை வச்சுட்டு, ஒரு ஆடு கையை வச்சுன்னா நம்ம இருதயம் அப்படி பதட்டப்படுது. ஐயோ, நான் இவ்வளவு நாள் பாதுகாத்தது இவ்வளவு, அது ஒரு நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பலனை கொடுக்கல, ஆனாலும் அது அழிந்து போறத நான் விரும்புறதே இல்லை. அதனால அதை கெட்டு போற விரும்பல. ஒரு சாதாரண ஒரு மரம் செடி கொடியை வளர்க்கிற நமக்கே விளைவுனா, என்னையும் உங்களையும் உண்டாக்கின கர்த்தர், நம்மை உருவாக்கின தேவன், அவர் கெட்டு போறது எப்படிங்க? அவர் தெரியும், கெட்டு போச்சுன்னா அதுக்கு நரகத்துக்கு போயிருமே, கெட்டு போச்சுன்னா வேதனை உள்ள இடத்துக்கு போயிருமே, கெட்டு போச்சுன்னா பிசாசுடைய பிடியில போயிருமே, அப்படி என்று காலங்களை அவர் கூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. பொறுமையாக இருந்து கொண்டே இருக்கிறார், பொறுமையாக அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறாரு. சில மனுஷகத்துல நமக்கு தேவன் மேல் கோபம் வரும், மனுஷகத்துல பார்க்கும்போது என்ன கடவுள் அப்படின்னு நம்ம இருக்கும். ஆனால் அவர் உண்டாக்கிற அப்படினால்
இன்றைக்காவது மனம் திரும்புமா, இன்றைக்காவது மனம் திரும்புமா என்று அவளோடு காத்து. அதனால அந்த கெட்டகுமாரனுடைய அனுபவத்தை பாருங்கள். என் பிள்ளை என்னைக்காவது ஒரு நாள் மனம் திரும்பி வருவான் என்று அந்த தகப்பனுடைய கண்கள் அந்த பிள்ளை எங்க போச்சுதோ அதை நோக்கியே காத்து கொண்டே இருந்தது, அதையே நோக்கி காத்து கொண்டிருந்தது. இதாங்க ஒரு சாதாரண மனிதனுடைய அல்லது மற்றவருடைய எண்ணத்துக்கும் அதை உண்டாக்கினவுடைய எண்ணத்துக்கும். நம்ம குடும்பத்தில் ஒரு பிள்ளை தப்பா போயிடுச்சுன்னு சொன்னா எந்த தாயா தகப்பனாவது சுத்தி இருந்துக்கெல்லாம் சொல்லுவான், அது பண்ற சேட்டைக்கு போன போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா பெத்த தாய் தகப்பன அப்படி நினைப்பாங்களா? அப்படி நினைக்க முடியுதா? ஏன்னா அது சுமந்தவர்கள், தாயின் வயிற்றுல சுமந்தவங்க. சுமந்த தாய்க்கு தான் அந்த வேதனை தரும். அதனாலதான் பவுல் எழுதுகிறார்கள், நான் உங்களுக்காக கற்ப வேதனைப்படுகிறேன். உங்களுக்காக என்ன வேதனைப்படுகிறேன்? கற்ப வேதனை. ஏன் கற்பனா, நான் உங்களுக்கு அழகா ஒரு நல்ல பிரசங்கத்தை பண்ணி உங்களை உபதேசத்தை கொடுத்து உருவாக்கினேன். ஆனா திரும்பவும் கலாத்திய சபையானது பின்மாற்ற ஜீவிதத்துல போச்சுது. அந்த பின்மாற்றத்துல போன கலாத்திய சபையை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக திரும்பவும் கற்ப வேதனை. அதாவது இந்த கற்ப வேதனை பாருங்க, அது கருவுல உருவான பின்பு தகப்பனுக்கு அந்த வழி தெரியாது. ஆனா தாய்க்கு எத்தனை வாமிட் இருக்குது, எவ்வளவு கஷ்டங்கள், அத்தனையும் அன்போடு பொறுமையோடு சகிக்கிறாங்களா? சகிக்கலையா? ஆமாவா இல்லையா? எங்க ஜாஸ் வயதில் இருக்கும்போது வினோக்கு ரொம்ப வாமிட்டா இருக்கும். எனக்கு அந்த வாமிட் எடுக்க பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கும். நான் பேசாம போய் படுத்துருவேன், பேசாம போய் படுத்துருவேன். ஆனா அந்த அம்மா அப்படி படுக்க முடியுமா? அதனாலதான் எங்க தகப்பனை விட தாய்க்கு தான் அந்த பிள்ளைக்கு மிகுந்த பாசம் உண்டு. அதே போலதான் ஆத்துமாக்கள் இந்த பாரத சபைக்கு அதிகமா உண்டு. சபைக்கு மிகுந்த சிலர், ஒரு வெளியேந்து ஒரு பிரசங்கர் வருவாரு, வந்துட்டு அவர் சொல்லுவாரு, நீ எப்படி பொட்டு வச்சுட்டு உள்ள வரலாம், நீ பொட்டு வச்சுட்டு உள்ள வந்தா அப்படின்னு பிடிச்சு வாங்கன்னு வாங்கலாம். ஆனா சபை போதகர் அப்படி செய்யறது இல்லை. ஏன்னா சபை போதகர் யாரு? அந்த ஆத்துமாக்கா ஓடுனவர், அவன் சந்தித்தவர், அவங்களோடு கஷ்டத்திலையும் அவங்களுக்காக ஜெபித்தவர். ஆனா அவங்க அந்த தவறே செய்தா கூட அவங்ககிட்ட இப்படிதான் பேசிட்டே இருப்பாங்க, அன்போடும் பாசத்தோடும் பொறுமையோடும். எப்படியாவது நாளைக்கு ஒரு தரிசனம் உண்டு, ஒரு நம்பிக்கை உண்டு, மனம் திரும்பி விடும், மனம் திரும்பி விடும், மனம் திரும்பிவிடும். அதுதான் இங்க யோவானுக்கு ஒரு பெரிய பாரம். அது சொல்ல, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுப்பா. அது பாருங்க, அன்னைக்கு ஜனங்களை பார்த்து அவர் எங்களா போறாரோ போற இடத்துல மனம் திரும்புதலை குறித்தே பேசிட்டு இருக்கிறாரு. உனக்கு கடவுள் அப்படி ஆசீர்வதிப்பார், இப்படி ஆசீர்வாதிக்கிறது பேசல. ஆனா எதை குறித்தா பேசுறாரு? மனம் திரும்புதல். மனம் தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை முக்கியமான ஒரு பகுதியா இருக்குது. இந்த மனம் கெட்டு போச்சுன்னா, அந்த மனதுக்குள்ள தெளிவு இல்லைன்னா, அந்த மனம் தாறுமானதை சிந்திக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னா அது ஜீவியமே வேற மாதிரி போயிடும். இந்த மனசுல பாருங்க, கெட்ட நோக்கம் கெட்ட உணர்வுலாம் வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு தாசிர் தப்பு உணர்வே இருக்காது. இருக்குமா? இருக்காதா? இதைதான் பிசாசு விரும்புகிறது. நம்முடைய ஆத்துமாவை அவன் எப்படியாவது அவன் சாகடிக்கணும்னு நினைக்கிறான், சாகடிக்க நினைக்கிறவங்களுக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சில ஆட்களை, ஒரு முறை ஒரு பையன் இங்க வந்தான் வேலைக்கு, அவனை கூட்டிட்டு வரும்போதே அவன் குடிச்சிட்டு ரொம்ப இதா இருக்கிறான். ஆனா எனக்கு ஒரு பக்கத்துல கோபமா இருக்குது, ஏன் இவனை கூட்டிட்டு வந்தான் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கத்துல அவனை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு பாரமா இருந்துச்சு. உடனே நம்ம தோல்ல கையை போட்டுட்டு, தம்பி நீ இங்க வேலைக்கு வர சரி, ஆனா இங்க வந்தா நீ நினைச்ச கூடாது, குடிச்சிட்டு நீ வேலை செய்யக்கூடாது. உனக்கு நான் மற்றவங்களுக்கு சாப்பாடு உனக்கு நான் கொடுக்குறேன், எல்லாம் உனக்கு நான் செய்கிறேன். ஆனால் இந்த இடத்துக்கு நீ நினைச்ச கூடாது. நீங்க வேலை முடிச்சுட்டு போகும்போது ஒரு புது மனுஷன் நினைச்சனோ நீ போகணும் அப்படின்னுட்டு அவனுக்கு எல்லாம் புத்தியெல்லாம் ஆலோசனை சொன்னேன். அவனுக்கு சரிஃபாத உடனே சொன்னான், நான் ஏன் இப்படி ஆகிட்டேன் தெரியுமா, என் நிலைமை இப்படி ஆயிட்டு, எப்படி ஆச்சுது. அவன் சொன்ன ஒரு காரியம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அவன் சொன்னான், என் மனைவி என்னை விட்டுட்டு என் சிநேகிதனோடு ஓடி போயிட்டான், என் பிள்ளைகள் இன்னைக்கு ரொம்ப இது இருக்குது, இப்போ என் பிள்ளைகளை விட எங்கள் பெற்றோர்கிட்ட இருக்குது, நான் தனிமையாக இருக்கிறேன், அதனால என்ன செய்கிறேன், இப்படி ஆயிட்டேன், இப்படி பாவத்துக்குள்ள அடிமை ஆயிட்டேன், இப்போ எனக்கு விட முடியலை, இது செய்தாதான் நான் வேலை செய்ய முடியல. நான் சொன்னேன், இவைகளெல்லாம் மாற்றுகிறதற்கு
இயேசு இருக்கிறார். ரொம்ப கரிசனை அவனை நடத்துறேன். அவனுக்கு மத்தியானம் சில இடத்துல இன்னும் கொஞ்சம் பலகீனமாக இருந்ததுன்னா வெளியே சாப்பிட்டு பிறகு எக்ஸ்ட்ரா கையில் ஒரு 100 ரூபாய் கொடுத்து போய் சாப்பிட்டு வான்னு கொடுப்பேன். நல்லா சாப்பிட்டு வா, நல்லது. எப்படியாவது ஒரு பாரம் அவனுக்குள்ள விடுதலை வந்து விடாதா, அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்து விடாதா, நம்மளை விசாரிக்கிறதுக்கு நபர் இருக்கான்னுட்டு ஒரு 2-3 நாள் நல்லா வந்தான். கையில் காசு வந்துச்சு பாருங்க. 3ஆம் நாள் மத்தியானம் சாப்பிட போனேன், வரும்போதே தண்ணி அடிச்சுட்டே வரான். எனக்கு ரொம்ப பாரம். ஆனால் உனக்கு சம்பளத்தையும் தாண்டி எக்ஸ்ட்ரா இவ்வளோ காசையும் கொடுத்து உன்கிட்ட இவ்வளோ அன்பா பேசி நீ இப்படின்னு உடனே ஒரு கோபம் வருது. எனக்கு கோபம் வருது. அப்போ அவனை உண்டாக்கிறவருக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஏன் கர்த்தர் பொறுமையா இருக்கிறாரு? இதை கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, நாம் தவறான ஆட்கள் மேல் எரிச்சல் அடைய மாட்டோம். அவர்கள் மேல் நமக்கு ஒரு மனதுருக்கம் உண்டாகும். இயேசுவுக்கு இருந்த மனதுருக்கம் அதுதான். அதனால்தான் மனதுருக்கத்தின் தேவன் சொல்கிறது. மற்றவர்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். நமக்கு வருத்தமா இருக்கும், அவன் செய்கிற கோபமா இருக்கும். ஆனால் இவன் கெட்டு போயிடக்கூடாது. என்ன சசிகா, அந்த மனதுருக்கம் நம்ம உள்ளத்தை ஏவிட்டே இருக்கும். அந்த மனதுருக்கம் என்ன செய்யணும், கோபம் வந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு அவனுக்கு பச்சமா பேச சொல்லும். எப்பா அவனோட கிருபை கொடுத்துருக்க, இன்னைக்காவது கொஞ்சம் மாறுப்பா பேச சொல்லலையா? இந்த அபிஷேகம் பெற்ற அந்த ரட்சிப்பு சந்தோஷத்தை அனுபவித்த நமக்கு தாங்க அந்த பாரம் தெரியும். ஆனால் அந்த கடவுளுடைய சித்தம் ஒருவரும் கெட்டு போற விஷயத்தமே கிடையாது. எல்லாரும் மனம் திரும்ப வேணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்துக்கு கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய், அந்த வார்த்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த வார்த்தைக்கு படிக்கும் போது கொஞ்சம் கவனிச்சு படிக்கணும். ரொம்ப அது ஒரு ஆழமான பகுதி. அதுல தேவனுடைய மனதுருக்கத்தை நீங்க அப்படியே பார்க்கலாம் பாருங்க. அந்த 7ஆம் அதிகாரத்தில் அந்த 55ஆம் வசனம் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா? அது எல்லாம் சேர்ந்து நல்லா படிங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55வது வசனம் படிக்கும். அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு இருக்கிறதை கண்டு, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சல் இருக்கிறதையும் காண்கிறேன். அப்பொழுது அவர்கள் உரைத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை, இப்போ இவர் என்ன சொன்னாருட்டுங்க அவங்க காதெல்லாம் அடைச்சாங்க. என்ன சொன்னார்னு அவங்க காதுகளை அடைத்தார்கள். அவர் சொல்றாரு, நீங்களா என்ன துன்பப்படுத்துறீங்க, நீங்களா என்ன அடிக்கிறீங்க, ஆனா நான் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன், எனக்கு வானம் தெரியுதுங்க. வானம் எனக்கு என்ன செய்கிறது தெரியுது. அந்த வானத்துல நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். அந்த காட்சி அப்படி வர்ணித்து சொல்றாரு பாருங்க. எப்படி சொல்றாரு பாருங்க. அந்த வானத்தை அவன் நிறைந்தவனாய், பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும். பாருங்க, மனம் திரும்பி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவங்களுக்கும் பெறாதவங்களுக்கும் உள்ள ஒரு டிஃபரெண்ட் நீங்க எங்க பார்க்க முடியும்னா, நெருக்க காலத்தில், சோதனை காலத்தில், எல்லாரும் உனக்கு எதிராக நிக்கிற காலத்தில் உன் கண்கள் அதிசயத்தை காணும், உன் கண்கள் ஆச்சரியமானதை பார்க்கும். இவன் பார்க்கறத சொல்றாரு பாருங்க. வானம் திறந்திருக்கிறதையும் அங்கே யார் இருக்கிறாராம்? தேவனுடைய மகிமையும் அவருடைய வலது பார்சத்துல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நிக்கிறது. கரங்களை தட்டி ஆனப்படுதுங்க. அதை பார்த்த உடனே பாருங்க, அடா சுத்தி நீ என்ன வேணா அடி, என்ன வேணாலும்
என்ன வேணாலும் செய். இப்ப நான் மகிமையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. இதாங்க பாருங்க, இந்த உலகமே கொடுக்காத ஒரு மகிமை. இந்த மனம் திரும்புதல் ஏன் மனம் திரும்ப சொல்றாரு? சும்மா மனம் திரும்ப சொல்லல. அந்த மனம் திரும்பி பாரு. உன் மனத்தை இந்த உலகத்திலிருந்து கொஞ்சம், காலையில வினோத் சுந்தர் சிங் சொன்னாங்க பாருங்க, கடைசியான அந்த வார்த்தை, மண் இந்த உலகத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது, உலகத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்குது. காலையில அந்த பிரசங்க டக்குனு அந்த வசனத்தை எடுத்து வாசிக்க பார்ப்போம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, என்னுடைய ஆத்துமா மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி. சிலருடைய ஆத்துமா எதோட ஒட்டிக்கிட்டு இருக்குது? மண்ணோடு. ஆனா இங்க ஸ்தேவானுடைய ஆத்துமா எதை ஒட்டிக்கிட்டு இருக்குது? பரலோகத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஆனா இங்க மனுஷன் அநேகருடைய ஆத்துமா எதை ஒட்டிக்கிட்டு இருக்குது? மண்ணோடு. நான் சொன்னேன்ல, நிறைய குடும்பங்கள்லாம் உடஞ்சி நொறுங்கி போயிட்டு இருக்கு. இதனால சிலருக்கு ஐஸ்வர்யமே வேண்டானே சொல்ல வேண்டி இருக்குது. ஐஸ்வர்யமே வேணுமா வேண்டாமா? ஐஸ்வர்யம் வந்துச்சுன்னா நீ குடும்பத்தை இழந்துருவா. ஆனா கர்த்தருடைய ஐஸ்வர்யம் வந்தா உன் குடும்பம் பெருகிட்டே இருக்கும். அநேகருடைய ஐஸ்வர்யம் என்ன செய்துக்கிட்டதுன்னா ரொம்ப வேதனையான ஒரு காரியங்கள். நீங்க பேப்பர்ல பாருங்க, நியூஸ் பேப்பர்ல பாருங்க, இந்த டிவியில பாருங்க, உங்க தெரிஞ்ச இடத்துல எல்லாம் செய்திகளை கொஞ்சம் கவனித்து பாருங்க. ஏன் உங்க வீட்டுக்குள்ள நடக்கிறத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள நடக்கிறத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எனக்கு தெரிந்த ஒரு இடத்துல ஒரு பாகுப்பிரிவினை வந்துச்சு. பாகுப்பிரிவினை வந்த உடனே அண்ணனுக்கு இந்த பொருள், தம்பிக்கு இந்த பொருள், இப்படி அண்ணன் தம்பிக்கு அந்த பாகத்தை பிரிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இன்னைக்கும் அடையாளமாக இருக்கும். அது அடையாளம் இருக்கும். ஒரு இடம் கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்னா ஒரு 10 அடி இடம் தான். அதோடைய அகலமே எத்தனை அடி தான்? 10 அடி. நீளம் ஒரு 30 அடி இருக்கும். ஒருத்தர் சொல்றாரு, இந்த 10 அடிய எத்தனை அடியா போடு? ஊர்ல பெரியவர் சொல்றாரு, தம்பி அப்படி பங்கு வச்சா அது ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். நீ இந்த பக்கம் எடுத்துக்க, அவன் அந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி? அவனுக்கு மீன் தெருவு, எனக்கு பின் தெருவா அப்படிங்கிறாரு. உடனே சொல்றாரு, அப்ப தம்பி நீ இதை எடுத்துக்கிட்டு அப்படி கொடுத்துரு. அது எப்படி? உடனே அண்ணன் சொல்றாரு, ஏன்னா தம்பிக்கு முன்னாடி எனக்கு பின்னாடியா? உடனே 5 அடி 2 அடி போய் போட்டு எப்படி இருக்குங்க? இன்னைக்கு வர அந்த இடம் யூஸ் பண்ணாம கட்ட மங்கடியா கிடக்குது. இன்றைக்கு வர நான் என்ன பண்ண முடியும்? அதாவது ஒண்ணுக்கு உதவாம போனாலும் சரி, ஆனா யாருக்கு மட்டும் வந்துடக்கூடாது? அண்ணனுக்கு மட்டும் வந்துடக்கூடாது. தம்பிக்கு இன்னும் நல்ல கிறிஸ்தவர் இல்லை. ஆனா இவங்க எங்க சர்ச்சில் கீபோர்டு வாசிக்கிறார்கள். சர்ச்சினாலே கீபோர்டு வாசிட்டு ஏசு நல்லவர், ஏசு நல்லவர் தான். நீ நல்லவரா இல்லையே? குடும்பத்துல நீ நல்ல ஆளா இல்லையே? கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர் இல்லையே? இன்றைக்கும் அடையாளமா இருக்குது அந்த இடம். அடுத்து ஒரு இந்த குத்துற கம்பி, கடப்பார் கம்பி ஒண்ணு இருக்குது. இது என்ன செய்ய? வாழ்க்கையில இப்படிலாம் மனிதர்கள் இருப்பார்களா என்றால் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா இவங்க ஆத்துமா எதோடு ஒட்டிக்கிட்டு இருக்குது? மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருக்குது. இவங்க உணர்வு மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருக்குது. மண்ணுதான் வாழ்க்கை, மண்ணுதான் கடவுள், மண்ணுதான் தெய்வம். இந்த மண்ணுதான் நீ மண்ணு நினைச்சா கடைசியில மண்ணோடு மண்ணா போயிரும். ஆனா கிறிஸ்து தான் அறத கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவுன்னு என்ன? செத்து போறது இல்ல, இந்த காரியத்தை விட்டு கொடுப்பது எனக்கு ஆதாயம். எது ஆதாயம்? கர்த்தருக்கு முன்னாடி எனக்கு ஆதாயம், தேவனுக்கு முன்பாக அது மேன்மை, எனக்கு தேவனுக்கு முன்பாக கனம். எனக்கு ஆச்சரியமா அவ்வளவு நாங்க சின்ன பிள்ளைங்க அந்த காட்சிகளை பார்த்து அப்பெல்லாம் ரொம்ப விளங்கல. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் விளங்கிச்சு, இப்படி எல்லாம் இருக்கணும். ஆனா அந்த நாட்கள்ல இதெல்லாம் பார்த்துட்டு சில தீர்மானங்கள்லாம் எடுத்தேன்.
எங்கள் வீட்டில் நாங்கள் ஷேர் பண்ணணும் போது நான் என் தம்பிகிட்டலாம் ஒரே வார்த்தை, உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ எடுத்துட்டு உங்களுக்கு வேண்டாத பொருள் எது இருக்கோ அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு. உங்களுக்கு தேவையில்லாத பொருள் எதுக்கோ அதை எனக்கு கொடுங்க. அதை கூட கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் கழிச்சு இல்லை எனக்கு இது வேணும்னு எதை வச்சுக்க அப்படின்னா, அதை விட 3 நேரம் நான் சொன்னேன், அதை கூட எனக்கு தேவையில்லை, நான் உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன். ஆனாலும் தகப்பனுடைய ஆஸ்தியை நான் என்ன செய்யக்கூடாது, வேண்டான்னு உதறி தள்ளக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக எனக்கும் ஷேர் இருக்கட்டும், ஆனால் எது உங்களுக்கு வேண்டாமோ அதெல்லாம் கொடுங்க, வேண்டுமான நல்லதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிடுங்க. அப்படிதான் இன்று வரை நான் அதுலேருந்து 1 ரூபா கூட ஒரு தம்பிகிட்ட இருந்து நான் வாங்கினதே இல்லை, கேட்டதும் இல்லை. அவர்கள் எனக்கு அது மேலே ஆசையும் கிடையாது. கர்த்தர் சமூகம் முன்னாடி சொல்லுங்க, எனக்கு இந்த மண் மேலேயோ இந்த எந்த விதமான இந்த உலகத்தின் மேலே ஆசைகள் அது மேலே ஒரு பெரிய இச்சையெல்லாம் வந்ததே கிடையாது. இந்த பணத்து மேலாம் ஆசை வந்ததே எனக்கு கிடையாது. என் தேவையில கர்த்தர் சந்திப்பார், கர்த்தர் என்ன நடத்துவார். அதனால தைரியமாக அவங்க முன்னாடி நான் பிரசவம் பண்ண முடியும். பொய் சொல்லிட்டு பேச முடியாது. பொய் சொன்ன மனசாட்சி நிச்சயம் சொல்லும். தைரியமாக வார்த்தையே பேச முடியும். அப்போ அந்த இடத்துல இந்த வாசம் அது என்ன அதிகாரமா சொல்லுப்பாங்க? சங்கீதம் 119:25. சங்கீதம் 119 25 வசனம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். கெஞ்சுறாரு, ஐயா நான் இப்படி கெட்டு போயிட்டேன், நான் எப்படி கெட்டு போயிட்டேன், என் ஆத்துமா அப்படி கெட்டு போச்சு, மண்ணு மேல அப்படி கெட்டு போச்சு. இதனால பாருங்க, விழுந்து போனவனை உயிர்ப்பிக்கிறதுக்கு தான் சத்தியமே தவிர வேற யாருக்கும் இல்லைங்க. வெடி பிரசங்கம் வேற, சபை பிரசங்கம் வேற. சபையை உயிர்ப்பிக்கிறது, விழுந்து போன பின்மாற்றத்தில் போனவன அந்த வார்த்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. ரெண்டையும் என்ன செய்யும்? உயிர்ப்பியும். நீங்க எத்தனை அது விரும்புறீங்க? ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும், ஆண்டவரே உயிர்ப்பியும். அந்த உயிர்ப்பிக்கப்பட்டவனுக்கு தான் பரலோக தரிசனத்தை பார்க்க முடியும். இப்போ ஸ்தேவான் பார்க்கிறார் பாருங்க அந்த அப்போஸ்தலப்படியில, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் மனுஷகுமாரன் வலது பாரிசத்திலே நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். நிற்கிறதை காண்கிறேன் நான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு, அப்பொழுது பரிசேயர் சதிசேயர் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் காதுகளை அடைத்துக் கொண்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு வருமானப்பட்டு அவன் மேல் பாய்ந்து, எப்பா எதுல ஒண்ணு சேரம தெரியல, ஆனா தீமை செய்வதில் ஒரே ஆவியில சேர்ந்துறாங்க பாருங்க. நல்லது செய்ததுல ஒரே ஆவி வராது, ஆனா கெடுதல் செய்கிறதுல கணவனுக்கு ஆவி வந்துடும், புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு ஆவி வந்துடும், பிள்ளைக்கு ஆவி வந்திருக்கும், அப்பாவுக்கு அம்மாவுக்கு அண்ணனுக்கு மச்சனை எல்லாருக்கும் ஒரே ஆவி வந்துடும் பாருங்க. ஒரே ஆவியில ஒருமனப்படுகிறார்கள். பட்டு அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை பாருங்க. அப்பொழுது முழங்கால் படியிட்டு கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று, என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று தேவான் தொழுது கொள்ளுகையில், எப்பமா தொழுது கொள்கிறாரு? எப்போ தொழுது கொள்கிறாரு? ஐயா அடி காயம் ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்குது, அப்பொழுது முழங்கால் படிட்டு. நமக்கு நல்லா இருந்தாலே முழங்கால் போட முடியல பாருங்க, நல்ல கை கால் இருந்தாலே முழங்கால் போட முடியல. ஆனால் இந்த சாட்சியை கவனித்து பாருங்க. இந்த ஜீவனுள்ள உயிர்ப்பிக்கப்பட்ட மனுஷனுடைய நிலைமை கொஞ்சம் கவனித்து பாருங்க. மனம் திரும்பின மனுஷனுடைய கொஞ்சம் கவனித்து பாருங்க. அப்படியே அவர் என்ன சொல்றாரு பாருங்க, முழங்கால் படியிட்டு என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதேயும். கரங்களை தட்டி ஆனவங்க விடுதுங்க. எப்படிப்பட்ட வார்த்தை சொல்றா பாருங்க, எவ்வளவு மகிமையான ஒரு வார்த்தை சொல்றா பாருங்க. அந்த முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதேயும். என்ன வார்த்தை பாருங்க, இதாங்க
ஒரு மனம் திரும்பின ஒரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஜீவ வார்த்தை ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய மனதில், ஆண்டவரே என்னை கல் எறிந்தவர்கள் செத்து போவார்களாக, சபிக்கப்பட்டு போவார்களாக. நம்ம அப்படிதான் பேசுவோம். எனக்கு இவன் பண்ணின துரோகத்துக்கு கர்த்தர் பதில் செய்வாராக. இது என்ன ஆவி? இப்படி பேசுறோமா? ஐயா மனம் திரும்புங்கள் இது ஏன் சொன்னாரு? மனம் திரும்பின உடனே உள்ளுக்கு பரலோக ராஜ்யம் வந்துருது, தேவனுடைய ராஜ்யம் உள்ள வந்துருது. தேவ ராஜ்யம் உள்ள வந்த உடனே அவர்கள் என்னென்ன நிலையில் எப்படி பேசுவார் என்பதற்கு இந்த மனிதன் ஒரு சாட்சியத்தை நம்புறீங்க. கரங்களை தட்டி, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஆவியை எனக்குள்ளே தாரும், இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் சபையில உண்டாகட்டும், இப்படிப்பட்ட மாற்றம் சபையில உண்டாகட்டும். இதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு, இதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. சொல்றார் பாருங்க, என்ன அற்புதமான வார்த்தையை. முழங்கால் படியிட்டு, அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இவன் வாசிப்பு உனக்கு எப்படி இருக்குது? வாசிப்பது உனக்கு எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? அந்த இடத்துல அப்படியே நம்மளை எதுக்கு நேரம் கொண்டு போகுது? இந்த வசனத்தை அப்படி தியானிக்கும் போதே நம்ம யாராக மாறுகிறோம்? என்ன வசனத்தை தியானிக்கிறோமோ அந்த வசனமாகவே நம் மனம் மாறுகிறது. இதான் மனமாற்றம். மனம் திரும்புங்கிறாரு. நம்முடைய மனதுக்குள்ள ஒரு திருப்பத்தை உண்டாக்குறது வசனம் தான். திருப்பத்தை உண்டாக்குமே தவிர வேற எது நம்மளை திருப்பத்தை உண்டாக்கிறாது. நீ உணர்ச்சி வசப்படுறதையோ ஏதோ இல்லை. இந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க அப்படி நம்முடைய மனங்களை புதிதாக மாற்றுகிறது, புதிதாக மாற்றுகிறது, புது இருதயமாக மாற்றுகிறது. பாருங்க, இதை வாசிக்கும் போது தியானிக்கும் போது இந்த வசனம் எனக்கு நிறைய நேரங்கள்ல அப்படி சோர்வடையும் போது அப்படி உற்சாகப்படுத்தும். யாராவது நமக்கு விரோதமா எழும்பும் போது உடனே இந்த வசனம் நமக்கு உடனே எப்படி தெரியுமா? இந்த ராஜன் என்கிற ஒரு சரீரத்தை பத்தி இல்ல, இந்த சரீரம் உடனே கொஞ்சம் உணர்ச்சி வசத்தை உண்டாக்கும். இப்படி பேசிட்டாங்களா, அவங்களுக்கு என்ன நட அப்படின்னு மாதிரி தோணும். ஆனா அதே மனதை இந்த சரீரத்தை இந்த வசனத்துக்கு முன்னாடி போய் நிப்பாட்டிட்டு இந்த வசனத்தை படிக்க ஆரம்பிச்ச உடனே அப்படியே நம்ம சுபாவத்தை அது மாற்றும். இந்த சரீரத்தின் ஜென்ம சுபாவத்தை அப்படியே ஒன்று ஒன்றாக அது வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கும். நிறைவானது வரும்போது குறைவானது அப்படியே ஒளிந்து போய். எத்தனை பேர் அப்படி ரசித்து வசனத்தை தியானிக்கிறீங்க? என்ன சுதா, எத்தனை பேர் தியானிக்கிறீங்க? நீங்க வசனத்தை தியானிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இந்த பழக்க வழக்கத்தை தியானிச்சிட்டீங்கன்னா பாருங்க, ஸ்தேவானுக்கு ஒரு உபத்திரமா 2 உபத்திரமா, எத்தனை உபத்திரம் பாருங்க. அப்படியே ஐயோ பாவம் கல்லை எரிஞ்சிட்டோமே அப்படின்னு விட்டாங்களா? இல்லைங்க. அவன் மரணம் அடைவரை, அவன் சரீரத்துக்கு ஜீவன் போகும் வரை. ஆனா அவன் சரீரத்திற்கு ஜீவன் போச்சுதான் போகுது இல்லையா? இந்த சரீரத்தை தான் கொல்ல முடியும் தவிர இந்த சரீரத்திற்கு ஜீவனை யாரால் கொல்லவே முடியல. அந்த ஆத்மாவை யாரால் கொல்ல முடியல. அதனாலதான் பிசாசு ஏன் பாவத்தை செய்ய தூண்டிக்கிட்டே இருக்குது, ஏன் அக்கிரமத்தை செய்ய தூண்டிக்கிட்டே இருக்குது அப்படி சொன்னா, இந்த சரீரம். அதனால பாருங்க, அவன் ஆத்மாவை தொடுவதை விட சரீரத்தை தொடுறான். சரீரத்துக்குள்ள உலகத்தின் அந்த வார்த்தை எப்படி சொல்றது? மண்ணோட ஒட்டி இருக்கிறது, மண்ணோட ஒட்டி இருக்குது. இந்த மண்ணு இருந்து உண்டாக்கப்பட்ட சரீரம் பாருங்க. அதனாலே இந்த மண்ணுக்குரிய ஆசைகளையும் இச்சைகளையும் மனுஷனுக்கு உண்டாக்குறான். கொஞ்சம் ஆசை வந்தா போதும், கொஞ்சம் ஆசை வந்தா போதும். அந்த ஆசை தூண்டுகிற வார்த்தையை கேட்டு பழகிட்டா போதும், கேட்டு பழகிட்டா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நீங்க என்ன செய்வீங்க? ஆவிக்குரிய விஷயத்தை விட்டுட்டு இந்த மண்ணோடு ஒட்டிக்கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது மேல் ஒரு ஆசை உள்ளவர்களாக மாற ஆரம்பிச்சிருவீங்க. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் மனம் துடிக்க ஆரம்பித்தரும். அதை பெற்றுக்கொள்வதற்காக எதையும் செய்ய தோணும். கொலைகள் யார் நடக்குது? எனக்கு ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்தேன். கேரளாவில் ஒரு பெண்மணி எத்தனை கொலை செய்திருக்காங்க பாருங்க. மாமனாரை கொண்டு இருக்கிறாள், மாமியாரை கொண்டு இருக்கிறாள்,
கிட்டத்தட்ட 6 கொலை பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகா டைம் கொடுத்து ஒரு கொலை செய்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் காலங்கள். இதுக்கெல்லாம் கடைசி ஆசை என்ன? அந்த சொத்தை அடைவதற்கு, அந்த ப்ராப்பர்ட்டி அடையணும், அந்த பணத்தை அடைய வேண்டும். புருஷ வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்யணும்? அடையணுங்கிற அந்த ஒரே ஒரு ஆசை வெறியாக மாறிச்சுது. அது அவளை கொலை செய்வது கூட பாவம் இல்லை என்று உணர்த்த ஆரம்பித்தது. அதுக்கு ஒரு கூட்டாளி சேர்த்துட்டு 6 கொலைகளை செய்திருக்கிறாள். எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம், 4 வருஷத்துக்கு அப்புறம் என்னதான் நியூஸ் பார்த்தீங்களா? எத்தனை வருஷமா? 6 வருஷத்துக்கு அப்புறம். என்னைக்கும் தப்பவே முடியலை. இந்த கவர்மெண்ட் கிட்டே நீ தப்ப முடியலைன்னா கர்த்தருடைய கண்களில் நம்ம தப்ப முடியுமா? கொலை, ரத்தம் சிந்தி இருக்கிறது. எவ்வளவு வேதனை உள்ளதா இருக்கு பாருங்க. அழகா அழகா மருமக சூப் போட்டு கொடுக்கறான்னு மாமனாருக்கு என்ன சந்தோஷம். சில ஆட்களுக்கு தான் பயமா இருக்குது, வீட்டுல எது குடிக்கிறீங்க. இங்க மருமவா சூப்ல என்ன கலந்துருவாங்கன்னு என்னை பொறுத்தவரை இப்படிலாம் காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு காட்டணும் பயம் வருமாறா இல்லையா? பயம் வந்த உடனே சந்தேகம் வருமாறாதா? அப்ப எதை குடிக்கனாலும் பயந்து பயந்தான் குடிக்க வேண்டியது இருக்குது. மருமகங்க அன்பான மாமனாரு, நல்ல வருமானம் உள்ள மாமனாரு, யாருமே சந்தேகம் வரல. அடுத்த மாமியாருக்கு அதே தான். அடுத்து அடுத்து எவ்வளவு ஆசைக்கு. இப்போ நான் சொத்தை அனுபவிக்க முடியுமா? அந்த பணத்தை அனுபவிக்க முடியுமா? இப்ப என்னதான் அனுபவிக்க முடியும்? 1 2 3 4 கம்பி என்ன செய்ய இருக்க வேண்டியதா? இவ்வளவு பிரயாசப்பட்டு இதுல ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சா? உங்க வாழ்க்கையில குடும்பங்கள பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு நாளும் போராடாதீங்க, போராடாதீங்க. உங்க ஆத்துமா எதோட ஒட்டிடக்கூடாது. அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, என்ன உயிர்ப்பியும், என்ன உயிர்ப்பியும். உயிர்ப்பித்த ஸ்தேவான் சொல்றாரு பாருங்க. இந்த வார்த்தை என்ன அருமையான வார்த்தை பாருங்க. அந்த முழங்கால் படியிட்டு அந்த 55ஆம் வசனத்தை சொல்றாரு. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த கரங்களை தட்டியான சொல்லுங்க, மிகுந்த சத்தமாய், மிகுந்த சத்தமாய் சொன்னான். இப்படி சொல்லி என்ன செய்தாரு? நித்திரை அடைந்தானா, அழகாக மீதே தூங்க போயிட்டார். எப்படி தூக்கம் வருது பாருங்க. அப்படி சொல்லிட்டு இப்போ மகிழ்ச்சியாய், இந்த வார்த்தை யாருக்கு சொல்லுவா? மனம் திரும்பினவன் மட்டும்தான் சொல்ல முடியுங்க. மனம் திரும்பாதவனுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்த முடியாது. ரட்சிக்கப்படாதவன் இந்த வார்த்தை சொல்ல முடியாது. நாம என்ன சொல்லிக்கலாம்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ரட்சிக்கப்பட்டவுடைய கனி என்ன? ரட்சிக்கப்பட்டவுடைய சாயல் என்ன? ரட்சிக்கப்பட்ட சுபாவம் என்ன? நீங்க வேலை செய்யற இடத்துல சரி, சொந்தத்துக்குள்ள சரி, வீட்டு பக்கத்துல வசிக்கிற இடத்துல சரி. நான் சொல்றேன்னா, நான் வசிக்கிற இடத்துல ஒரு நாளும் பெரிய சண்டைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. இந்த அனுபவத்தில் இன்னைக்கு சபை வளரல, கிறிஸ்தவ படிக்கிறதுலாம் இன்னும் வளரல. ஆமா தானே? வளரவே இல்லை. அதனாலதான் போராட்டம். நான் சாத்தாக்கட்டில் ஒளிஞ்சுட்டு இருந்தேன். ஒளிஞ்சுட்டு இருக்கும்போது ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேமிலி வாடகைக்கு கொடுத்துருந்தாங்க ஒரு போதகருக்கு. அந்த சபையை நான் நடத்தி இருந்தேன் கொஞ்ச நாள். திடீர்னு ஒன்று காலில் போனால் மேல் போட்டு போட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் வச்சிருக்கதே 2 ஷர்ட் 2 பேண்ட்டு தான். அதில் ஒரு பேண்ட்டும் ஷர்ட்டும் ஒரு வாட்சும் உள்ள மாட்டிக்கிடுச்சு. நான் சொல்றேன், இவன் கதை திறக்க அதையாவது எடுக்கட்டும் அப்படிங்கிறேன். அவன் சொல்ல, இல்லை ஆனால் திறக்கவே முடியாது, திறக்க முடியாது. நான் பேசி பார்க்குறேன், இது பண்ணி பார்க்குறேன். அதனால் 1 மாதம் டைம் கொடுங்க, உங்களுக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். ஒரே மாதத்தில் உங்களுக்கு என்ன செய்கிறோம். ஏன்னா திடீர்னு நம்ம லாக் பண்ணிட்டீங்கன்னா சர்வீஸ் நடத்தணும், எவ்வளோ கஷ்டம். பிரச்சனை எதுவானாலும் இருக்கட்டும், ஆனால் எனக்காக நீங்கள் 1 மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு. அதெல்லாம் 1 நாள் கூட கொடுக்க முடியாது, திறக்க முடியாண்டாங்க.
இங்கேருந்து பார்த்தா தெரியுது, என் ட்ரெஸ் அந்த டேபிள் மேலே இருக்குது, வாட்ச் அது மேலே இருக்குது. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமான காலங்கள். திறக்க வேணாம், சரி ஸ்தோத்திரம், இதுதான் உங்கள் முடிவு வேண்டால் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு போயிட்டேன். உண்மையாக இந்த சம்பளம் சொல்லுகிறேன், உடனடியாக ஒரு இடத்த 5000 ரூபாய்க்கு வாங்கினேன். 5000 இந்திய பேரின்ப கிறிஸ்தவனிட்டு ஒரு ஸ்தாபனம், அந்த ஸ்தாபனத்தில் நான் ஒளிஞ்சிறேன். உடனே அந்த இடத்துக்கு நம்ம குயில் குப்பைன்னு சொல்லுவாங்க இந்த ரயில்வே லைனில், அங்கே ஒரு இடத்த வாங்கி உடனே ஒரு கொட்டைகள்லாம் ரெடி பண்ணி அதை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உடனே பிறகு அங்கேருந்து வந்துட்டேன். அதுக்குள்ளே எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அப்படி சாப்பிட்டு உண்டு. ஆனால் ரொம்ப நாளைக்கு பிறகு அந்த இடத்துக்கு போனேன், அந்த வீட்டில் உள்ளவங்க இல்லவே இல்லை. அப்போ நான் போய் விசாரித்தேன், இங்கே இருக்க கிருபாவதி சிஸ்டர் எங்கே அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியாதா, அவங்களுக்கு இப்படி இப்படி பிரச்சனை வந்து ரொம்ப இதாகி இன்னைக்கு அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல. ஒரு மாதம் அவங்கள நினைச்ச முடியல, அந்த டைம் கொடுக்க முடியல பாருங்க. ஒரு மாதம் நாங்கள் உங்கள் பாஸ்டர் விட்டுருங்க, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், என்னை பற்றி என்னுடைய எல்லாம் உங்களுக்கு தெரியல, நான் உங்களுக்கு பொறுப்பு. அப்படி அவர்கள் காலி பண்ணாவிட்டால் நானே நின்று அதை செய்கிறேன்னு சொல்கிறேன். கேட்கவே இல்லை. ஆமாம் எல்லாம் இப்படி தான் சொல்லுவீங்க, வரோம் நீங்கள் எல்லாம் போயிருவீங்க அப்படின்னாங்க. கர்த்தர் பாருங்க, ஏன் ஏதாச்சும் மனம் திரும்பாத கிறிஸ்தவம். ஆனால் அவங்க ஊழியம் செய்கிற ஆட்கள் சாதாரண ஆட்கள் இல்லை, அவங்க பின்னாடி குரூப்பே உண்டு ஊழியம் செய்கிறவர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த இடம் அவங்ககிட்ட இல்லை. மனம் திரும்புங்கள் சொல்கிறேன். ஆனால் ஸ்தேவானை கொஞ்சம் கவனித்து பாருங்க, அந்த இடத்துல கொஞ்சம் கவனித்து பாருங்க. இதெல்லாம் ஏன் பிரசங்கிக்கிறேன்னா, நம் வாழ்க்கையில் ஒருவேளை இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வந்தால் நம்ம எப்படி இருக்கணுங்கிறது தான். என்ன பிரிசில, நம் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் சந்தர்ப்பம் வரும்போது கூட நம்முடைய ஆத்துமா இது மேலே பற்றதா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், எதிராளிய என்ன செய்யணுமா, ஆண்டவரே மன்னியும். எத்தனை வார்த்தை சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும் கை வச்சு ராமன் சொல்லுங்க. கேட்கவே இல்லை, சொல்ல முடியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ப்பா. சென்ட் ஜார்ஜ் சர்ச்சி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுக்குதான் இவ்வளவு பிரயாசப்பட்டு பிரசவம் பண்றோம். இதுக்குதான் யோவான் பிரசவம் பண்றாரு, மனம் திரும்புங்கள் என்று பிரசவம் பண்றாரு. மனம் திரும்புங்கள். இதே பிரசவம் தான் காலையில் என்ன வீட்லயும் பண்ணினேன். ஆனா அங்க வேற ஒரு சப்ஜெக்ட் பேசுறேன். ஆனா இங்க வரும்போது ஆவியார் வேற இடத்துல கொண்டு போறாரு. வருவது துவக்க உரை அந்த இடத்துல அதே வசனம் தான். ஆனா கொண்டு போற விதங்கள் வேற ஏதாவது. அப்போ நிச்சயம் நம்ம சபை பரலது போகாதா? என்ன சொல்றா? போதா? அதெல்லாம் தான் பாருங்க, நம்ம கொஞ்சம் சோதனை வந்துகிட்டே இருக்கும். அவ சோதனை வருது நல்லதா கிட்டதா? ஆமா, அந்த ஜென்ம சோபட்டி கொப்பளிச்சு வரும்போது டக்குன்னு வசனம் வந்து நிக்க, ஐயோ பாஸ்டர் இப்படி சொன்னாரே, நான் பாஸ்டர் கையை வைத்து காட்டினேனே, மன்னிக்கிறேன்னு சொன்னேனே, அப்படி வந்து நிக்க பாருங்க. முன்னாடி வந்த உடனே என்ன செய்வீங்க, அப்படி புஷ்ஷனே ஆகிரும் கோபம். ஆமாகதா, பல்லூன் மாதிரி வந்த எரிச்சல் கோபம் அப்படி எப்படி ஆயிருது, உடனே புஷ்வாயிருந்து பரவாயில்லம்மா உடனே போட்டு அப்படி நாம எப்படி செய்றோம், விட்டு கொடுக்கிறவர்களாய் மாறிடுவோம். விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போறதில்லை, அவர்களை கர்த்தர் கவனித்துக் கொள்ளுவார். ஆமே. அப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் சாட்சியெல்லாம் சொல்ல மாட்டானா? சில இடத்துல ஒரு அரை அடி இடத்துக்கு சண்டை, என்ன சண்டை, அது எப்படி விடுவேன், இது எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி பாரு, கேட்டு போறேன். எப்போ ஒரு அடியா கேட்கிற பாரு, 2 அடி எடுத்துக்க. கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்குவார். கர்த்தர் அது மாற்றத்தை உண்டாக்குவார். நம்ம கெல்லி சர்ச்சில் அப்படி நடந்துச்சு பிரச்சனை. எப்போ இதெல்லாம் தெரியாம நடந்திருக்குது, எங்க தப்பு இல்லை, சர்வீஸ் பண்ண தப்பு அப்படின்னு சொன்னா அந்த ஆளு கேட்கவில்லை. அதுக்கு பதில் இடத்துல கொடுக்குறோம் பிடிக்கிறோம் இல்லை அப்படின்ட்டு கேஸ் போடுறான். ஆனா பாருங்க, கடைசியில் அவன் போட்ட கேஸே நமக்கு சாதகம் மாறிச்சு. அவன் போட்ட கேஸே நமக்கு சாதகம் ஆயிடுச்சு. தீர்ப்பை கர்த்தர் எழுதுறாரு பாருங்க. கர்த்தருடைய கை குறுகி போகலங்க, பயப்படாதீங்க. அவன் எப்படி பேசுறா பாருங்க. எனக்கு இந்த வார்த்தை என்ன அற்புதமா இருக்குது. அந்த வார்த்தை எப்படி சொல்றா பாருங்க. அவனோ முழங்கால்
முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமாக இவர்கள் மேல் பாவத்தை சுமத்துற என்ன செய்யறான்? அதாவது இப்ப இவங்க செய்தது என்னது? பாவம். அப்ப பாவம் செய்த ஆத்துமா சாகும், பாவம் செய்யற ஆத்துமாக்கு மரணம். அப்ப இந்த மரணம் இவர் மேல எந்திரிச்சிடக்கூடாது. இதாங்க அவருடைய மனதுருக்கம். எவ்வளவு பெரிய மனதுருக்கம் பாருங்க. தனக்கு மரணத்தை உண்டாக்குறவர்களுக்கு மரணம் வரக்கூடாது என்று. ஏன்னா இவருக்கு தெரியும், என் சரீரத்துக்குள்ள இவர் மரணத்தை உண்டாக்க முடியுமே தவிர என் ஆத்துமாக்கு என்ன செய்ய முடியாது? மரணத்தை உண்டாக்க முடியாது. ஏனென்றால் என் ஆத்துமா மனம் திரும்பி இருக்கிறது, என் இருதயம் மனம் திரும்பி இருக்கிறது, இது ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால் இவர்களால் என் சரீரத்தை மட்டும்தான் கொல்ல முடியுமே தவிர என் ஆத்துமாவை கொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்ற நான் எப்படி இவர்களுக்கு மரணத்தை உண்டாக்குவதற்கு நான் விரும்புவேன். அதனால் பிதாவிடத்தை கேட்கிறார், பிதாவே இவர்களுடைய பாவத்தை மன்னியும் மன்னியும் என்று சொல்கிறார். என்ன உன்னதமான அனுபவம் பாருங்க. எப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஒரு எழுப்புதல் பாருங்க. எப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் பாருங்கள், எப்படிப்பட்ட சபை பாருங்கள். நான் நீங்களும் எப்படிப்பட்ட சாட்சிகளாய் இருக்க முடியுமா? என்ன சாட்சியா? முடியுமா? முடியாதா? நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எதை நம்புறீங்க? நாம் சாட்சிகளாய் இருக்கிறோம். சாட்சி தெரிந்த வரையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை நீங்க விளையிடுங்க. ஒரு பெரிய ஒரு நிமிஷம் ஆனந்த் கொஞ்சம் வாங்களேன், வேகமா வாங்களேன். ஆனந்துக்கும் எனக்கும் ரொம்ப பிரச்சனை இருக்குது, ரொம்ப பிரச்சனை இருக்குது. ஆனா நாங்க ரெண்டு பேரும் இடைச்சில நேர்காரு பேசல, நேர்காரு போகல. ஆனா பின்னாடி ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கிறோம், நீ அப்படியா நான் அப்படியா அப்படின்ட்டு. ஆனா இதுல யாராவது ஒருத்தர் போயிட்டு ஆனந்த் வீடு தானே, அவன் திட்டினா திட்டட்டும், பேசினா பேசட்டும், அப்படி போய் ஆனந்த் வீட்டில் போய் ஆனந்த் என்ன உனக்கு பிரச்சனை, இதுல என்ன இருக்குது, சரி இது இப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு, நீ எனக்கு இது செய்ய, அதில் ஆனந்த் நீ எனக்கு இப்படி செய்யினா, ரெண்டு பேரும் ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை விளங்கிடுங்க. நான் சொல்லலாம் பிராக்டிக்கலான விஷயம். பயங்கரமான கோபக்கார ஆளாக இருக்கலாம், பயங்கரமான எரிச்சல் உள்ள ஆளாக இருக்கலாம், உன்னை கொண்டு போடுவதை கூட சொல்ற ஆளாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் நேருக்கு நேர் முன்னாடி பேசுறீங்கன்னா சாந்தமும் அமைதல் உள்ள ஆள் மட்டும் இல்லை, நீங்கள் விரும்புகிறதை உங்களுக்கு விட்டு கொடுக்கிற நபராய் மாறிவிடுவார்கள். நம்பர்களே நம்பலையா? ஆமே ஆமே. ஆனதான் ஒரு சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட உலகம் கூட இன்னும் அழகா புரிஞ்சு வச்சிருக்க பாருங்க. அவர்கிட்ட பேசுனா, ஆனந்த ஏதாவது பேசுனா விட்டு கொடுப்பா கொடுக்க மாட்டோமா? சரியா? நான் இதெல்லாம் சொல்ற உண்மையான விஷயம். நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர், ரொம்ப கோபமா இருப்பேன், டக்குனு நான் பேசுவேன். ஆனால் ஒருத்தர் ஒரு பிரச்சனை அப்படி நடந்துச்சு. அது பிரச்சனை நடந்தா நான் சொல்ல ஏனி எந்த இடத்துல மூஞ்ச கூட பார்க்க போறது இல்லை அப்படிலாம் விஷயம். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் நேரடியாக அவங்களே வந்து ஏன்ட்ட நேரடியாக பேசிட்டு, என்ன நீ பெரிய ஆளாயிட்டியோ, என்கிட்ட பேச மாட்டியோ அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நேரம் பேசுகிறாங்க. ஒரு மைண்டில் அப்படிலாம் நினைத்த ஆள் பேசினாலு அவங்க வந்து இப்படி பேசுகிற உடனே பாருங்க, அப்படியே நான் ரொம்ப சாஃப்டாகி வரைச்சிட்டேன். நானே அவங்களுக்கு காரில் விட்டு அவங்க வீட்டில் விட்டு விடுறேன். உடனே அவங்க அவங்க வீட்டில் போய் கூப்பிட்டு வச்சு காஃபி கொடுக்குறாங்க. எதிரியும் கீரியும் பாமா இருந்த ரெண்டு பேரும் செகண்ட்ல எப்படி ஆயிடுச்சு? இதாங்க மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எவ்வளவு அழகுள்ள வாழ்க்கை. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பாருங்க, தன்னுடைய சுபாவத்தினாலே மாற்றுகிறவர். அதனால கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே உண்டாகணும் கர்த்தர் சொல்றாரு, உண்டாகணும்னு கர்த்தர் சொல்றாரு. ஒரு சூழல் அப்படியே மாறிச்சு, அப்படியே மாறிச்சு. இன்றைக்கு வர அந்த அன்புல ஒரு சின்ன குறை வந்ததே இல்லை. ஆனா ஒரு சில நாட்கள் அது பயங்கரமா இருந்துச்சு. அதை எதிரி ரொம்ப எதிரிகளா மாறிட்டோம். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருந்தோம், ஆனா அப்படி எதிரியா மாறிச்சுது. ஆனா அந்த இடத்துல நான் கூட தாழ்ந்து போகலைங்க, நான் கூட தாழ்ந்து போகல. ஆனா அவங்க வந்து டக்குனு தாழ்ந்து அப்படி வந்துட்டு பேச மாட்டியோ அப்படி பேசுற உடனே எனக்கு வெட்கமாயிடுச்சு. சொல்றது சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள்
யாருக்கு சமாதானம்? யாருக்கு சமாதானம் இருக்கும்? பாவம் செய்யறவங்களுக்கு இருக்குமா? மனம் திரும்பினவனுக்கு தான் சமாதானம் இருக்கும். அவன் சமாதானம் இருக்கிறதுனால அவனுக்கு சமாதானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவளாய் மாறுகிறான். இப்ப நம்ம ஃபேமிலி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன அருமையா இருக்கும், என்ன ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. கிறிஸ்தவம் எப்படி ஜனத்தை உருவாக்குறது பாருங்கள், எப்படி போதித்து நடத்து பாருங்க. இந்த மாதிரி வழி நடத்தல் இந்த உலகத்தில் ஒரு மார்க்கத்துக்கு கிடையாதுங்க. கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் தான் மார்க்கம், இந்த வழி உண்டு. அதனால சொன்னார், நான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அந்த பாரத்தை கொடுக்கிறவர், அந்த பாரத்தை கொடுக்கிறோம். நமக்கு மட்டும்தான் அந்த பாரம். நெகேமியா கொஞ்சம் எடுத்துடுங்க, ஒரே வசனம் சொல்லி முடிச்சிடுறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6 சில வசனத்தை வாசிக்கலாம். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக நானும் என் தகப்பனுடைய வீட்டாரும் பாவம் செய்தோம், நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும், எப்படி சொல்றாரு, உமக்கு முன்பாக நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் நடந்தோம்? மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்தபடி கைக்கொள்ளாது போய் காரியங்களை கைகளை தட்டியான சொல்லுங்க. காரியங்களை போதும். எப்பங்க உன் தலை உயர்த்தப்படும்? உன் தலையை எப்ப கர்த்தர் வைக்கிறாரு? தேவ சமூகத்துல வரும்போது எப்படி இருக்கணுமா? 6 எப்படி ஸ்டார்ட் பண்ற பார்த்தீங்களா? இரவும் என்னைக்காவது ஜெபம் பண்ணும்போது இரவும் பகலும் நீங்க நம்ம செய்த தவறுக்காக என்னைக்காவது ஜெபம் பண்ணிருக்கோமா? அப்படி ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். நான் என் தவறுக்காக நான் ஜெபம் பண்ணேயா? சிலர்கள் ரொம்ப சந்தோஷம், மற்றவர்கள் தவறுக்காக ஜெபம் பண்ணவே இல்லையா? நாங்க என்ன தவறா பண்ணோம்? என்ன வேணும் இல்லையா? பண்ணியிருக்கோம் பண்ணலையா? பண்ணியிருக்கோம். அப்ப பண்ணுனா அதுக்காக ஜெபம் பண்ணணுமா? ஜெபம் பண்ணிட்டாமா? நம்ம தேவைக்கு தான் ஜெபம் இருக்கமே தவிர, நம்முடைய வளர்ச்சிக்காக ஜெபம் இருக்கமே தவிர, நம்முடைய தொழிலுக்காக, நம் பிள்ளைக்காக, படிப்புக்காக ஜெபம் இருக்கமே தவிர. ஆனா அங்க நெகேமியாவுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு? தன் பாவங்களுக்காக ஜெபம் பண்றாரு. ஐயா, உன் வீட்டுல மறுமலர்ச்சி வரணும்னா, நீ உன் காரியங்கள்லாம் கைக்கூடி வரணும்னு சொன்னா, உன் பாவத்துக்காக அந்த மனஸ்தாப்பட்டு ஜெபிக்கிறது, அந்த மனஸ்தாப்பட்டுங்கிறது இதாங்க பரிகாரம். உனக்கு பரிகாரம் ஒண்ணும் இல்லை. கர்த்தர் உன்கிட்ட எதிர்பார்க்கிறது உன் பிள்ளையே உணர்ந்து கவிடுகிறாரு, உன் தவற உணர்ந்து கவிடுகிறாரு. நீ உணர்ந்து ஜெபம் பண்ணி பாரு, நான் உன் காரியத்தெல்லாம் கைகூடி வர பண்ணுவேன். எத்தனை விஷயம் கரங்க தட்டி ஆமேன்னு சொல்லுங்க.
தேவன் இந்த இடத்துல அனுப்பும்போது உன் காரியத்தை கைகூடி வர பண்ணுவாரு. அப்ப மனம் திரும்புதுங்க சாதாரண விஷயம் இல்லைங்க. மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யங்கிறது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி. பரலோக ராஜ்யங்கிறது ஒரு ராஜ்யத்துடைய வல்லமை. அந்த வல்லமையை எங்கேயோ இல்லை, இந்த பூமியில் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு போய் சொல்றாரு. இந்த பூமியிலே நீ அந்த ஆசீர்வாதம். இதை தான் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, உடனே உலகத்தின் மண்ணோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மண்ணோட நம்ம கம்பேர் பண்ண வச்சிடறோம். மண்ணே இல்லாதவன் கூட மண்ணினால் சந்தோஷப்படுகிறவனை பார்க்கிலும் மேலான மகிழ்ச்சி அனுபவிக்கிறவனாக இருப்பான். மண்ணை சம்பாதிச்சவன் துன்பத்தைப்படுவான், ஆனா பரலோகத்தை சம்பாதிச்சவன் மகிழ்ச்சியா இருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இனியுள்ள காலங்கள் உபத்திரவ காலங்கள், பாடுள்ள காலங்கள், வேதனையுள்ள காலங்கள் தாங்க. நீங்க அதனாலதான் பெரிய கஷ்டப்பட்டு அப்படி இப்படிலாம் பண்ண வைக்காங்க. கர்த்தர் கொடுத்ததுல மகிழ்ச்சியா இருந்து மகிழ்ச்சியா கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புங்க. அதிலே விரும்புங்க. ஆண்டவர் அதை கவனிக்கிறார். ரொம்ப அற்புதமான நெகமியாவுடைய ஜெபம் பாருங்க, ரொம்ப நல்ல அற்புதம் சொல்றாரு. அது 7ஆம் வசனத்தை மட்டும் கொஞ்சம் வாசித்துருங்க, முடிச்சிட போறேன். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். அந்த வார்த்தையை கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து பிடிப்போமா? நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். என்னைக்காவது இப்படி சொல்லுவீங்களா? நாங்கள் உமக்கு முன்பாக நல்லவர்களாய், ரொம்ப நல்லவர்களாய் நடந்தோம். ஆனா நெகேமியா சொல்றாரு, எப்பா எங்களை மாதிரி கெட்ட ஒருத்தர் இல்லையே, நன்றி இல்லாதவன். ஆனா உண்மையில இஸ்ரவேலர் மாதிரி நன்றி கெட்டவங்க யாரும் கிடையாது. யூதர்களை போல நன்றி கெட்டவங்க யாரும் கிடையாது. உடனே மறந்துடுவாங்க தேவனை, உடனே மறந்துடுவாங்க. ஆனால் அன்பர்களுக்கு விலையை கர்த்தர் அவளை இரக்கத்தை வைத்திருந்தார். அதனால்தான் அங்கே நெகவே சொல்கிறார், நாங்கள் எப்படிப்பட்டவர்கள்? மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். இவருக்கு தெரிஞ்சிச்சது ஏன் இஸ்ரவேல் பட்டணம் சுட்டரிக்கப்பட்டுச்சது, ஏன் மதிலெல்லாம் உடைஞ்சது. நாங்க இப்படி பாவத்தை செய்ததினால், இப்படி தவறு, அதான் மீறுதல். என்ன கடவுள் செய்யாதங்களா செய்யறது, தவறு சொல்றதும் துணிகரமா செய்கிறது. இதனாலதான் இப்படிலாம் நடந்துச்சுன்னுட்டு தேவனுக்கு முன்பாக அறிக்கை இடுகிறார். அதனால்தான் தன் பாவங்களை மறைக்கிறவன் அதை அறிக்கை செய்து இரக்கத்தை பெறுவான். இப்ப நமக்கு இறக்க வேணுமா வேண்டாமா? இறக்க வேணுமா வேண்டாமா? எல்லாம் ஜெபம் இல்லாமா? ஆண்டவரே இன்னைக்கு எங்களுக்கு ஒரு இறக்க வேணும்.